கொடைக்கானல் நுழைவாயில் பகுதியில் உள்ள புலிச்சோலை பிரதான மலைச்சாலையில் சாலையின் நடுவே ஏற்பட்ட திடீர் பள்ளத்தால் குச்சி மற்றும் சிவப்பு பை வைக்கப்பட்டிருப்பதால் விபத்துகள் ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. விபத்து ஏற்படும் முன் பள்ளத்தை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை. இதுகுறித்து நமது கொடைக்கானல் செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் கூறுகையில், மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் ஒரு சர்வதேச சுற்றுலா தலமாகும். இங்கு நாள்தோறும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இருசக்கர வாகனங்களிலும் 4 சக்கர வாகனங்களிலும் வருவது வாடிக்கையான ஒன்று. இந்த நிலையில் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் வத்தலக்குண்டு கொடைக்கானல், வத்தலக்குண்டு பழனி பிரதான மலைச்சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் இன்றளவிலும். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை வேளையில் கொடைக்கானல் வத்தலக்குண்டு பிரதான மலைச்சாலையில் புலிச்சோலை அருகே ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. அந்த பள்ளத்தை சீரமைக்காமல் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஒரு குச்சி வைத்துள்ளனர். அதே போல குச்சி மேற்பகுதியில் அபாய ஒளி எச்சரிக்கை விடுக்கும் விதமாக ஒரு துணிப்பையை போர்த்தி வைத்துள்ளனர். இதனால் இரவில் வரும் வாகனங்கள் விபத்தில் சிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை போர்க்கால அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையினர் கவனம் செலுத்தி பெரும் விபத்து அசம்பாவிதம் நடைபெறுவதற்கு முன் துரிதமாக இந்த சாலையையும் சீரமைப்பதுடன் இந்த பள்ளத்தையும் உடனடியாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. என் பேர் சுரேஷ்குமார். நான் கொடைக்கானலில் வழக்கறிஞராக இருக்கேன். நான் தற்போது வத்தலக்குண்டுலேருந்து கொடைக்கானலுக்கு வரும்போது சில்வர் ஃபால்ஸ் பக்கத்தில் புலிச்சோலை என்றக்கூடிய இடத்துல ஒரு குச்சி உண்டி இந்த மாதிரி பை வச்சுருந்தாங்க. என்னால் இறங்கி பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கு. இப்போ சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வாகனங்கள், காய்கறி வாகனங்கள், கனரக வாகனங்கள்லாம் செல்லக்கூடிய பகுதி. மேலும் சுற்றுலா பயணிகள் ஒரு நாளைக்கு 1000-2000 பேர் வருவாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கு. மிகப்பெரிய விபத்து ஏற்படுறது கட்டாய சூழ்நிலையில் இருக்கு. இந்த விபத்தை தடுக்கணும் அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறை உடனடியாக இந்த இடத்த பள்ளத்தை சரி செய்யணும். மேலும் கொடைக்கானல் டு வத்தலக்குண்டு பிரதான சாலை மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில தான் இப்போ ஓடிட்டு இருக்கு. வாகனங்களை சரியா ஓட்ட முடியல. அதை உடனடியாக சரி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன்.